ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் க்ளோ அண்ட் க்ரோ வித் ஆதி. ஸோ வாங்க, இன்னைக்கு நான் பண்ண பச்சை பயிறு ஹெல்தி சாலட் எப்படி பண்ண டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து நம்ம வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வெயிட் லாஸ்க்கும் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு நான் போட்டுக்க இன்க்ரீடியன்ட் இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து குக்கும்பர் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கிட்டேன். அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா இருக்கும் மிக்ஸ் ஆகிறதுக்கு. அப்புறம் ஒரு கேரட் எடுத்துக்கோங்க, அதையும் நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம எவ்வளோ தூரம் ஃபைனாக சாப் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு டேஸ்ட் வந்து ஜெல்லாகவும் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட கன்வீனியன்ட் தான். ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது கூட வந்து நம்ம வந்து ஒரு மிளகா எடுத்துக்கோங்க. அந்த மிளகா வந்து விதையை ரிமூவ் பண்ணிட்டு போடுங்க, உள்ள இருக்க சீட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கறி லீவ்ஸ்ல அந்த கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸில் அதில் இருக்க லீவ்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க, இலையை மட்டும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஜிஞ்சர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. பச்சை பயிறு நல்ல முளை கட்டி சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 2 டேஸ்லேயே நல்ல முளை ஊறிட்டு நான் ஃபில்டர் பண்ணி ஒரு ½ டே வந்து ஹோல் நைட் ஊற வச்சு அடுத்த ½ டே வெளியே வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சுருவேன். ஸோ இது வந்து நமக்கு 2 டேஸில் இப்படி நல்ல முளை ஊறி சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இதை வந்து எப்படினாலும் சாப்பிட்டுக்கலாம், அப்படியே ராவானாலும் லைட்டாக உப்பு போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். பட் நீங்கள் ஹெல்த்தியாக மார்னிங் ஃபில்லிங்காக எடுத்துக்கலாம் தான் இது எல்லாமே நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, 1 பை 1 ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து ப்ரெக்னென்ட் உமன்ஸ் வந்து நீங்கள் வந்து வெயிட் மேனேஜ் பண்ணணும், அப்படியே நீங்கள் ஹெல்த்தியாக அப்படியே வெயிட்டில் இருக்கணும்னா இந்த சாலட் உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். என்னோட செகண்ட் ப்ரெக்னன்சியில் இதுதான் என்னோட வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பெரிய ரீசனாக இருந்துச்சு. ஸோ இதை நீங்கள் அப்படியே வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கோங்க, லெமன் ஃபுல்லாகவே புளிஞ்சுக்கோங்க, அப்போ தான் சாலட் சூப்பராக இருக்கும். ஸோ அது எல்லாமே நல்லா எடுத்துட்டு கொஞ்சமாக வந்து அதோட கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து சாலட் வந்து எம்மியாக க்ரன்ச்சியாகவே இருக்கும். இது கூட நீங்கள் வேறு எதனாலும் போட்டுக்கலாம், நட்ஸ் எதுவும் போடனாலும் போட்டுக்கலாம். பட் நான் வந்து போடலை, ஹஸ்பண்டுக்கு மட்டும் பீனட் போட்டு கொடுத்தேன். ஸோ இதை வந்து இன்னொரு டிஷ்ஷாகவும் பண்ணலாம். இதில் கொஞ்சம் யோகட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் யோகட் ஆட் பண்ணி தான் இப்படி எடுத்துக்கிட்டேன். ஸோ சாலட் ஃபில்லிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி வெயிட் லாஸ் ரெசிபிஸ், ஹெல்தி ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.